ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா ஷாலு சேனல். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராக் கட்டிங் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். அப்படி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம், அதை டச் பண்ணி பாருங்கள். லைனிங் கிளாத்தோட ஃப்ரண்ட் கிளாத் வச்சு நெக்கு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்புக்காக நாச் போட்டுக்கலாம். அந்த நாச் போடும்போது அந்த தையல் மேலே படாத அளவுக்கு நாச் போட்டு எடுத்துக்கோங்க. நாச் போட்டு எடுத்துகிட்டு அதை அப்படியே திருப்பிக்கலாம். லைனிங் கிளாத் மேலே வர மாதிரி வச்சு லைனிங் கிளாத் மேலே தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் கிளாத் மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். எட்ஜில் அந்த ரவுண்ட் நெக் சுற்றி எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு மெல்லிசா ஒரு லேஸ் வச்சு அட்டாச் பண்ணுறேன் நெக்குக்கு. அந்த லேஸ் ஃபுல்லாக வச்சு தையல் போட்டுக்கோங்க. நான் வந்து மேங்கோ ஷேப் எடுத்திருக்கேன், அந்த சாரீலேயே வந்தது. அதை வச்சு நெக்கு டிசைனுக்காக அந்த மேங்கோ ஷேப் எட்ஜில் தையல் போட்டுக்கோங்க. இப்போது அதையும் அட்டாச் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பீஸ்லேயும் பேக் பீஸ்லேயும் டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் டாட் பிடிச்சிக்கோங்க. பேக் சைடும் அதே மாதிரி டாட் பிடிச்சிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வச்சு தையல் போட்டுக்கலாம். அந்த பீஸ் மேலே ஸ்லீவ் கரெக்டாக வர அளவுக்கு வச்சு தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி தைச்சி ஸ்லீவ் மேலே டபுள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டோம். இப்போ நம்ம ஃப்ராக்காக ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். ஒரே ஈவனாக வர மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஃப்ளீட் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இது மேலே லைனிங் கிளாத் வச்சு தையல் போட்டுக்கலாம். லைனிங் கிளாத்தும் அந்த ஃப்ளீட் வச்ச கிளாத்தும் ஒரே ஈவனாக வர மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு எடுத்துகிட்டு அதை நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு தைங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடையும் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே இது பாடி பீஸோட சைடு ஒரு சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம இப்போ ஃப்ளீட் வச்சு எடுத்ததை வச்சு தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அந்த ஃப்ராக் மேலே வச்சு அந்த ஃப்ளீட் பிடிச்சதையும் அந்த பாடி பீஸையும் ஒன்றா வச்சு ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு எடுத்துகிட்டு அந்த கைக்கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்குன்னு. மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆமல்கிட்டையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அளவு தெரியறதுக்காக மேலேயும் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு மார்க்கும் ஒரே இடத்துல வர மாதிரி வச்சு தையல் போடுங்க. இப்போ நம்ம அது ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஃப்ராக் ஜாயின் பண்ண இடத்துலையும் மார்க் பண்ண அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பார்டரில் அந்த லேஸ் மாதிரி வச்சு தையல் போட்டுக்கிறேன். ஃப்ராக்கோட அடிப்பக்கத்தில் இப்போ நம்ம பெல்ட் ஸ்டிச்சிங்க்காக ரோப்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த போவுக்காக அந்த வி ஷேப்பில் கட் பண்ணி அதையும் தையல் போட்டுருங்க. ரோப் வச்சு கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணி அதுவும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அந்த எட்ஜில் அந்த ரோப்பு வச்சு தையல் போடுங்க. பெல்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம். பெல்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். இது வந்து என் பொண்ணுக்காக நான் தைச்ச ஃப்ராக் டிசைன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.